வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்ஏஹெச்டி அது சம்மந்தமான தகவல் தான். அதாவது நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் வந்து 2-3 ஒரு முக்கியமான கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த தகவல்கள் ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமையே இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் தெரியறதுக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோ அப்படின்றது. ஸோ இதில் என்ன தகவல்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது 2017-18 டைமில் போட்ட அப்ளிகேஷன் 1.5 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 17-18லேயும் போட்டிருப்பீங்க, 15-16லேயும் போட்டிருப்பீங்க, 14லேயும் போட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு வருஷத்துக்கும் ஒரு மாதிரி அப்ளிகேஷன், ஒரு டிஸ்ட்ரிக்கும் சேஞ்ச் ஆகும். அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பட் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துருங்க. 1.5 வருடங்களுக்கு முன்பு கடிதம் வந்தது. உதவியாளர் பணிக்கு நேர்முக தேர்வுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் 5 முதல் 10 கேள்வி கேட்கப்பட்டது. அதுதான் அப்படி கேட்டு மிதிவண்டி ஓட்ட சொல்லி மதிப்பெண் போட்டார்கள். அதாவது ஃபஸ்ட்டு 5லேருந்து 10 கேள்விகள் அப்படின்றது கேட்டாங்க. இது வந்து நார்மலாக அந்த டிபார்ட்மெண்ட் பற்றியும் அது சம்மந்தமான ரிலேட்டடான கொஷின்ஸ் அப்படின்றது கம்பல்சரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து வந்து அதன் பிறகு ஒரு கடிதமும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தேர்வுக்கு தேர்ச்சியும் பெற்றவர்களை அழைப்பார்களா பதிலளிக்கவும் அப்படின்றது. அதாவது தேர்வில் தேர்ச்சி பெற்றோம் பெறலை அப்படிங்கிறது நமக்கு இன்டர்வியூ வச்சுருப்பாங்க. இன்டர்வியூக்கு அப்புறம் போஸ்ட்போண்ட் ஆகிடுக்கும். இது வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் என்னென்னா இன்டர்வியூவே கண்டக்ட் பண்ணாமல் போஸ்ட்போன் ஆகிடும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பாதி பேருக்கு இன்டர்வியூ நடந்திருக்கும், பாதி பேர் இன்டர்வியூ நடக்காமல் இருக்கும். இது வந்து பல்வேறு விதமான டிஸ்ட்ரிக்டில் பல்வேறு விதமான ப்ராசஸாக பெண்டிங்கில் இருக்கிறது. ஓகேங்களா? இதில் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இவர் கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். அதாவது இப்போ இவ்வளோ நாளாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு கேஸ் நடந்துருச்சு. ஒரு கேஸ் கிடையாது, ஏகப்பட்ட கேஸஸ் அப்படின்றது இதில் இருந்துச்சு. ஸோ எல்லாமே டோட்டலாக சால்வ் ஆகிடுச்சு, எல்லாமே முடிஞ்சது. இதற்கான கேஸு அந்த பெண்டிங்கில் இருக்கிறது எல்லாமே டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சது. இன்னும் வந்து ஒரு வாரம் 2 வாரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வரும். அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். மே ஸ்டார்ட் ஆக போகுது. 2 நாளில் மே ஸ்டார்ட் ஆகிடும். மே, ஜூன் 2 மாதத்தில் எல்லாருமே அப்பாயின்மெண்ட் ஆகி ஜாபில் ஜாயின் பண்ணுறது கன்ஃபார்ம் தான். அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் நீங்கள் அதுக்கு வந்து கவலைப்படவே தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே போல் இன்னொரு கமெண்ட் அப்படின்றது, நியூ நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுவாங்களா இல்லை ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது. இது வந்து நியூ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஆல்ரெடி முடித்தவங்களுக்கு போட்டுட்டு தாங்க புதுசாக இருக்கிற நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே 10 வருஷம் 12 வருஷம் வெயிட் பண்ண கேண்டிடேட்ஸ் தான். மினிமமாக பார்த்தீங்கன்னா 7-8 வருஷமாவது வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அதாவது கொரோனா 17-18 தான் கடைசியாக வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இதுக்குன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்கும் கொடுக்கல. ஏன்னா அப்போ இருந்தே மினிமமாக வெயிட் பண்ணுறவங்களே 6-7 வருஷம், மேக்ஸிமம் வெயிட் பண்ணுறவங்க 12-13 வருஷம் அப்படி வந்து இருக்குது. ஸோ அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நியூ நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. மேபி இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அந்த பழசுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சுட்டு அடுத்த கட்டமே உடனேவே நோட்டிஃபிகேஷன் கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்போ அப்ளிகேஷன் போட்டவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் மேபி வந்து ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து மறுபடியும் ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் விட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இயர் எண்டு, அதாவது அடுத்த எலெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரலாம். புது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ரெடி ஆகிக்கிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மட்டும்தாங்க, வேறு எதுவும் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இன்டர்வியூக்கும் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தேவைப்படுற நபர்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கிங்க. அதே போல் டெலகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.